தேர்தல் களத்தில் வாக்குகளை பெற வேட்பாளர்கள் பல்வேறு வழிகளை கையாண்டு வருகிறார்கள். அந்த வகையில் பெரம்பலூர் தொகுதியில் தனித்துச் சென்று வாக்கு சேகரிக்கும் ஒரு வேட்பாளர் பற்றி பார்க்கலாம். கைகளில் துண்டறிக்கையோடு வயல்வெளிகள், குடியிருப்புகள் ஆகியவற்றை சுற்றி வந்தும் வீடு வீடாக சென்றும் வாக்கு சேகரிக்கிறார் அருண்குமார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே தாழை நகர் கிராமத்தை சேர்ந்த இவர் களம் காண்கிற முதல் தேர்தல் இது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் அருண்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளன்றே தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டார். ஒவ்வொரு கிராமத்திற்கும் தனி நபராக நடந்து சென்று மக்களை சந்தித்து இளைஞர்கள், முதியோர்கள், விவசாயிகள் என்று அனைவர் மத்தியிலும் வாக்கு சேகரித்து வருகிறார். எதிர்கால அரசியலை நாம தான் செய்ய போறோம். ஒரு வாக்காளரையும் நேரில் சந்திக்கணும், ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் துண்டறிக்கை போய் சேரணும் அப்படிங்கறத எங்க கட்சியோட ஒரே கட்டளை எனக்கு கொடுத்துருக்கிறது. அதன் அடிப்படையில் நான் நிறைய ஊர்களுக்கு போயிட்டு இருக்கேன். நேற்று கூட மாவலிங்கை கிராமம் போனேன். மாவலிங்கை கிராமத்தில் இருக்கிற மக்களோட குறைகளை கேட்கும்போது தண்ணி தான் அங்கே பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னாங்க. தண்ணி பிரச்சனையா இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும், எனக்கு இயல்பா தெரிய வருது. நிறைய ஊர்களுக்கு போறோம், வாலிகண்டபுரம், பாடாலூர், இங்க எல்லா பகுதிகளுக்கும் போகும்போதுமே தண்ணி பிரச்சனைன்னு தெரியுது. ஏழ்மையான சூழ்நிலையில் முதல் தலைமுறை பட்டதாரியாக பொறியியல் கற்று தேர்ந்தெடுக்கும் இவர் தொகுதியின் முக்கிய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் என்று உறுதியளிக்கிறார். பரப்புரையின் போது வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் இவர் முக்கிய பணியாக செய்கிறார். வாக்கு சேகரிக்க போனா துண்டறிக்கை கொடுத்தா எவ்வளவு பணம் கொடுப்பாங்க, இந்த கட்சி எவ்வளவு பணம் கொடுக்கும், அந்த கட்சி எவ்வளவு பணம் கொடுக்கும், அந்த மனநிலை மக்கள் கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட மக்களை நாங்க நேரடியா போய் சந்திச்சு வாக்கு செலுத்துறதுக்கு பணம் வாங்குறதுங்கிறது ஒரு குற்றம் அப்படிங்கறது புரிய வைக்கிறோம். உங்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு சேகரிச்சாங்கன்னா அதுல இருந்து அவங்க ஆதாயம் தேட தான் முயற்சி பண்ணுவாங்கிறத மக்கள்கிட்ட விளக்குறோம். இந்த மக்கள் ரொம்ப தெளிவா நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. தொண்டர்கள் புடைசூழ வாகனங்களில் விரைந்து வந்து வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்களுக்கு மத்தியில் தனி ஒருவராக வாக்கு சேகரிக்கும் இந்த புதுமுக வேட்பாளர் பலருடைய கவனத்தையும் ஈர்த்து வருகிறார். புதிய தலைமுறைக்காக பெரம்பலூரில் இருந்து துரைசாமி.